என் நெஞ்சில் குடியிருக்கும் உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். சவுக்கு சங்கர் வழக்குல ஒரு பரபரப்பான கருத்து அப்படிங்கிறத நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அது என்ன? சவுக்கு சங்கர் அவர்கள் மறுபடியும் பழையது போல வெளியில வந்து ஊடகத்தை தொடருவாரா? சவுக்கு மீடியா தொடர்ந்து செயல்படுமா? சவுக்கு ஊடகத்துல பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் கைது செய்யப்பட்டாங்களே, அவங்க எல்லாத்துக்கும் என்ன நடந்தது? இப்படி பலரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறத நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி திமுக கூட்டணி அப்படிங்கிறது உச்சபட்ச இடியாப்ப சிக்கல் அப்படிங்கிறதுல இருக்கு. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு. நாம திராவிட மாடல் 2.0 வருவோம். கண்டிப்பா திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றும். இது எல்லாம் வெளிமெப்புல சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ள திமுக ஜெயிக்கிறதுக்கான சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இத்தனை கட்சி கூட்டணி இருக்கு, எங்களோட கூட்டணி அப்படிங்கிறது வெற்றி கூட்டணி அப்படின்னு மாறுதட்டிக்கிட்டு அலைஞ்ச அவரு இன்னமும் தேமுதிகவை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காரு. ஆனா பிரேமலதா இதுவரைக்கும் பிடி கொடுக்கவே இல்லை. எப்படியாவது தேமுதிக வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரத்திற்கு ஒருக்க கனிமொழி கிட்ட போன் பண்ணி என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டே இருக்காரு. கனிமொழியும் என்னென்னமோ டிசைனா வடை சுட்டு பார்த்துட்டாங்க. பிரேமலதா விஜயகாந்த் பிடி கொடுக்கிற மாதிரியே தெரியல. இந்த விவகாரத்துல கண்டிப்பா பிரேமலதா அவர்கள் மேல ஒரு பெரிய தப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதாவது அதிமுக கூட்டணியில, என்டிஏ கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணியில பிரேமலதா அவர்களுக்கு 8 சீட் பிளஸ் ஒரு ராஜ்யசபா அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டுச்சு. ஆனா அவரு கேட்டது என்ன அப்படின்னா, கடைசியா மோடி அவர்கள் வருவதற்கு முன்னாடி பியூஷ் கோயல் இங்க வந்தார் இல்லைங்களா, அன்னைக்கு எப்படியாவது அவங்களையும் கூட்டணி அறிவிக்க வைக்கணுங்கிற முடிவோட இருந்தாங்க. பிரேமலதா விஜயகாந்த் 16 தொகுதி, ஒரு ராஜ்யசபா சீட்டு, அது மட்டும் இல்லாம தன்னோட மகன் விஜய பிரபாகரனுக்கு மத்திய அமைச்சர் வேணும். இப்படி ஒரு எப்படி சொல்றது, ஒரு அதீத ஆசை, தங்களோட தகுதிக்கு மீறிய ஆசை, எப்படி வேணாலும் இதை எடுத்துக்கலாம். தேமுதிக ஒரு 9 முதல் 10% வரைக்கும் வாக்கு வங்கியை நிரூபிச்ச கட்சி. ஆனா இது இந்த 10% வாக்கு அப்படிங்கிறதே முழுக்க கேப்டன் அப்படிங்கிற ஒரு நபருக்காக தான். அதாவது நீங்க சக்கரை கவுண்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சின்ன கவுண்டர் படத்துல வில்லன். அந்த சக்கரை கவுண்டரை கூடவே இருந்து கெடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட பொண்டாட்டியும் மச்சனனும் தான். ஆனா ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா சின்ன கவுண்டரையே மச்சனனும் பொண்டாட்டியும் சேர்ந்து தான் கெடுத்துட்டு இருக்காங்க. சுதீஷும் பிரேமலதாவுக்குமான அதீத ஆசைங்கிறது தான் கேப்டன் அவர்களோட அரசியல் பாதையவே திசை திருப்பி தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் இழுத்து விட்டுச்சு. இப்ப அவர் மறைந்தும் போயிட்டார், நல்ல மனுஷன். ஆனா அவரோட பேரை கெடுக்கும் விதமா ரெண்டு தரப்புலையும் பேரம் பேசுறது, பணபேரம் பேசுறது, இந்த மாதிரியான ஒரு தேர்ட் கிளாஸ் பாலிடிக்ஸ் அப்படிங்கறதான் தேமுதிக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப தேமுதிக கிட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2% வாக்கு அப்படிங்கறதான் இருக்கும். ஆனா மும்முனை போட்டி அப்படிங்கறதால நெக் டு நெக் அதிமுக, திமுக, டிவிகே, விஜய், சீமான் அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் 4 முனை போட்டி அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட திமுக அதிமுகவுக்கான போட்டியில ஒரு 1000 வாக்கு வித்தியாசம், 2000 வாக்கு வித்தியாசம் அப்படிங்கறதெல்லாம் நிறைய தொகுதிகள் மாறக்கூடிய நிலைமை இருக்கு. எப்படியாவது அதை பிரேமலதாவை வச்சு இழுத்து பிடிக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் எடுத்த முடிவு அப்படிங்கிறது கடைசியா 9 தொகுதி அப்படிங்கிற மாதிரி பேசி பார்த்தாங்க. வாய்ப்பே கிடையாது. 15 தொகுதி பிளஸ் ஒரு ராஜ்யசபான்னு கேக்குறாங்க. இதற்கிடையில வேற நபர்களோட பேசி பார்த்தப்பையும் கூட பிரேமலதா பிடி கொடுக்கிற மாதிரி தெரியல. அப்படிங்கிறதால இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தல்ல தனித்து கலட்டி விடப்பட்டு தெருவுல நிக்க போகுது தேமுதிக அப்படிங்கிறது தான் இப்போதைய தகவல்கள் அப்படிங்கிறது. இருந்தாலும் கனிமொழி தொடர்ச்சியா அந்த பேரம் அப்படிங்கிறத பேசி பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. பெருசா டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எதுவுமே அதுல இல்ல. ரெண்டாவது, இன்னைக்கு காலையில பாஜக முன்னாள் தமிழ்நாடு தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள், நான் இப்போதைக்கு இந்த அவரை வந்து ஒரு 6 தொகுதிக்கு பொறுப்பாளரா, தேர்தல் பொறுப்பாளரா நியமனம் செஞ்சிருந்தாங்க. தேர்தல் பரப்புரை குழுவிலையும் போட்டிருந்தாங்க. அது எதுலையுமே என்னால செயல்பட முடியல, என்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் அதனால அப்பாவை கவனிச்ச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து விலகிறேன் அப்படின்னு அறிவிச்சாரு. இதெல்லாம் எவனாவது புயல் காத்துல பொறி வித்துக்கிட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிதான் அண்ணாமலை அவர்களுடைய இந்த பதில் அப்படிங்கிறது இருந்தது.
அதாவது அப்பாவை மகன் கூட இருந்து பாத்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் நம்மள மாதிரி சாதாரண நபர்களுக்கு ஒரு நியாயமான ஒரு வாதம். ஆனா அண்ணாமலை மாதிரியான ஒரு பெரிய விவிஐபிக்கள் அப்பாவை பாத்துக்கணும் அப்படின்னா எத்தனையோ பேரை வேலைக்கு போட்டா எத்தனையோ கேர்டேக்கர்ஸ் இருக்காங்க, போட்டா பாத்துப்பாங்க. இல்ல கேர்டேக்கர் போட்டு பாத்துக்கிற மாதிரிலாம் இல்ல, அண்ணாமலை அவங்க அப்பா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு அப்படின்லாம் சொன்னா அதுக்கு பேர் தான் ஒரிஜினல் வடக்கதை. அதனால இந்த வடக்கதைகளை நாம பெருசா நம்ப வேண்டியதில்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, பிப்ரவரி மாசம் அண்ணாமலை மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஏற்பட்ட தடங்கள் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கு. இதனாலதான் அண்ணாமலை விலகக்கூடிய ஒரு மனநிலை, குறிப்பா பிஜேபியை விட்டே விலகக்கூடிய மனநிலை அப்படிங்கிறதுல இருக்காரு. பட் ஆனா அதற்கு மேலிடம் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாலாம் உற்றாது. அதனால இப்போதைக்கு கட்சியை விட்டு வெளியேறும் எண்ணம் அப்படிங்கிறது இல்லாம தற்காலிகமா வெளியேறேன், பின்னால பாத்துக்கலாம், இல்ல கட்சி கூப்பிட்டு அழைச்சி பேசுதா அப்படின்னு சொல்லிட்டு தனக்கான வெயிட் என்ன அப்படிங்கிறத தலைமையை பல்ல பிடிச்சு பார்க்கக்கூடிய ஒரு வேலை அப்படின்னு தான் இதை சொல்லணும். பட் பிஜேபியில் அண்ணாமலைக்கென்று ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கு அப்படிங்கறதே இந்த இடத்துல நாம மறுப்பதற்கில்லை. சரி, இப்ப முக்கிய விவகாரமான சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்குக்கு வருவோம். பழச பேசி போர் அடிக்க விரும்பல. சவுக்கு சங்கருக்கு நடந்த ஒரு பெரிய கொடுமைகள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க பார்த்திருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்திரிகையாளருக்கு, ஒரு யூடியூபருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வருமா அப்படிங்கறதெல்லாம் கனவுலையும் கூட நினைச்சு பார்க்க முடியாது. அடிச்சாச்சு, உதைச்சாச்சு, குண்டாஸ் போட்டாச்சு, கைய உடைச்சாச்சு, வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சு மலத்தள்ளி ஊட்டியாச்சு, அலுவலகத்தை பூட்டி 2 தடவைக்கு மேல சீல் வச்சாச்சு, கூட பணியாற்றக்கூடிய ஊழியர்களை எல்லாத்தையும் கைது செஞ்சாச்சு. ஏகப்பட்ட ஆகச்சிறந்த கேவலங்களை சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எதிராக எல்லாம் பண்ணியாச்சு. இதுல நீதிமன்றம் தலையிட்டு ஹெல்த் கிரவுண்ட்ஸ் அடிப்படையில அவருக்கு ஜாமீன் கொடுத்தது. இந்த ஜாமீனை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக காவல்துறை மேல்முறையீட்டுக்கு போறாங்க. இதுலதான் நீதிபதி திரு வேல்முருகன் ஜோதி ராமலிங்கம் அமர்வு அப்படிங்கிறது சவுக்கு சங்கர் அவர்களை 2ஆம் தேதி மருத்துவ பரிசோதனை பண்ணுங்க, ஸ்டான்லிலயோ ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலயோ பண்ணி மருத்துவ அறிக்கையை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று மருத்துவ பரிசோதனை அப்படிங்கிறது முழுசுமா முடிவடைஞ்சு இன்னைக்கு நீதிமன்றத்துல தாக்கல் செய்யவும் பட்டுச்சு. இதுல ஒரு விஷயத்த நீங்க முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கலாம். சவுக்கு சங்கர் அவர்களுக்கு HIV இருக்குன்னு பரப்பி விட்டவன் போறான். இப்ப வாயையும் அதையும் எங்க வச்சுக்கிட்டு திரிவானுங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உண்மையிலேயே மருத்துவ பரிசோதனையில அப்படி இருந்திருந்தா இன்னைக்கு பட்டவர்த்தனமா வெளியில வந்திருக்கும். 2வது போலீஸ் டிபார்ட்மெண்ட் சவுக்க அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக லீக்கேஜ் கூட பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்ட எஃப்ஐஆரே ரிலீஸ் பண்ண கரகாட்ட கோஷ்டி தானே இவங்க. சவுக்கு இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்றது இவங்களுக்கு என்ன சாதாரண விஷயமா என்ன? அசால்ட்டா ரிலீஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் அப்படி எதுவும் இல்ல. நக்கரம் பிரகாஷ் மாதிரியான ஆளுங்க வாங்குற காசுக்காக ஒரே தட்டுல சோத்தையும் திம்பாங்க, வேற ஒன்னையும் வச்சுக்கிட்டு திம்பாங்க. அந்த மாதிரியான ஆளுங்க தான் இதுல திருச்சி சிவா சூர்யா உட்பட எல்லாரையும் சேர்த்துக்கலாம் அப்படிங்கறதையும் நாம தெரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு சவுக்கு சங்கர் வழக்குல நீதிமன்றம் என்ன சொன்னுச்சு அப்படின்னா, சவுக்கு சங்கர் 9ஆம் தேதி வரை மீடியாவில் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கான தடை அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இந்த வழக்கை மார்ச் 9ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க. சாட்சிகளை பத்தி பேசுறதோ சாட்சிகளை தொடர்பு கொள்றதோ கூடாது. அதே நேரத்துல 9ஆம் தேதி வரைக்கும் மீடியாவிலையும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சவுக்கு சங்கர் சார்பில் இந்த வழக்குல ஒரு இம்ப்ளிமெண்ட் பெட்டிஷன் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. அதாவது இடையீட்டு மனு அப்படின்னு இதை நம்ம சொல்லுவோம். இந்த இம்ப்ளிமெண்ட் பெட்டிஷன்ல சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஜாமீன் ரத்து விவகாரத்துல மனுதாரரா என்னையும் சேர்க்கணும். இதுக்கு பேர் தான் இம்ப்ளிமெண்ட் பெட்டிஷன். என்னோட கருத்தை கேட்காம நீங்க எந்த விதமான உத்தரவும் பிறப்பிக்க கூடாது. அதே மாதிரி ஏற்கனவே மீடியாவில் நான் கோ அக்யூஸ்ட் கூட பேசக்கூடாது, மீடியாவில் பேசக்கூடாது, இதெல்லாம் ஒரு கண்டிஷனா போட்டிருந்தீங்க. அந்த கண்டிஷனுக்கு தளர்வு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இந்த சவுக்கு சங்கரோட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துல இந்த கோரிக்கையை சார்ந்து காவல்துறை சார்பில் பதில் மனு தாக்கல் செய்ய 9ஆம் தேதி வரைக்கும் அவகாசம் அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்குல நீதிபதிகள் சில கருத்துக்கள் அப்படிங்கிறத தெரிவிச்சிருந்தாங்க. என்னன்னா, சவுக்கு சங்கர் குறித்து நாங்கள் எந்த கருத்தும் தெரிவிக்க விரும்பவில்லை, ஒருத்தரை பத்தி கருத்து தெரிவிச்சு அவரை பெரியாளாக்கணும் அப்படின்னு விரும்புறதில்ல அப்படிங்கிற வார்த்தைகளையும் நீதிபதிகள் பயன்படுத்தி இருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீதிபதிகள் ஒருத்தரை பத்தி பேசி கருத்து சொல்றாங்க அப்படிங்கறதால ஒருத்தர் பெரிய மனுஷன் ஆயிடுவாரா அப்படின்னா நிச்சயமா இல்ல. மக்களின் மனங்களை வெல்லாத ஒருவனால் நிச்சயமாக பெரிய ஆளா ஆகலாம் முடியாது. நீதிமன்றம் கருத்து சொன்னா மட்டும் ஒருத்தர் பெரிய ஆள் ஆயிடுவாரா என்ன? இப்ப நீதிமன்றம் கூப்பிட்டு கருத்து சொல்லி, எப்பா நீங்க இந்த கட்சி நல்லா ஆட்சி செய்துப்பா ஓட்டு போடுங்கன்னா போட்டுருவாங்களா என்ன? ஆகா, நீதித்துறையே சொல்லி வச்சு ஓட்டு போட்டுருவோன்னு
மக்கள் மனங்களை வென்ற ஒருவனால் தான் எதிலும் வெல்லவும் முடியும், பெயர் வாங்கவும் முடியும், பெரிய ஆள் ஆகவும் முடியும். இது நீதிமன்றத்தோட இந்த கருத்துல எனக்கு ஏற்புடையது அல்ல. அதே நேரத்துல நீதிமன்றம் பல்வேறு வழக்குகள்ல கருத்துக்கள் பல தெரிவிச்சிருக்கு. இதுல 90% கருத்துக்கள் அப்படிங்கிறது மக்களோட மனசாட்சியை பிரதிபலிப்பதாதான் இருந்தது. இது மாதிரியான ஒரு 10% கருத்துக்கள் அப்படிங்கிறது தேவையற்றதுன்னு மக்களே கருதக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. எது எப்படியோ சவுக்கு சங்கர் குறித்தோ அவரோட உடல்நிலை குறித்து அவதூறா பேசியவர்களுக்கு செருப்படியாக இன்றைய மருத்துவ பரிசோதனை முடிவு, அதை தொடர்ந்து நடந்த விசாரணை அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் நடந்தது மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. சவுக்கு சங்கர் அவர்களுக்கு 9ஆம் தேதி வரை மீடியாவில் பேச தடை அப்படிங்கிறதும் தொடருது. அதே நேரத்துல சவுக்கு மீடியா ஊழியர்கள் கைது செய்யப்பட்டவர்களுக்கு எல்லாம் ஜாமீன் எடுக்கக்கூடிய வேலை நடக்குது. பட் இன்ன வரைக்கும் யாருக்கும் ஜாமீன் கிடைக்கல. விரைவில் கிடைக்கும். 9ஆம் தேதி சவுக்கு சங்கருக்கான நீதி கிடைக்கும். சவுக்கு குரல் கொடுப்பார் அப்படின்னு நம்பலாம். அப்படி கிடைக்காத பட்சத்தில் தேர்தல் அறிவிப்பு வந்த உடனேயே காவல்துறை நேரடியா தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டுக்கு போவோம். இந்த திமுக அதிகாரிகள் விரைவில் மாற்றப்பட்டு அந்த இடம் அப்படிங்கிறது நல்ல அதிகாரிகளால் நிரப்பப்படும். சவுக்கு மீடியா மீண்டும் தொடரும். கண்டிப்பா அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருப்போம். தொடர்ந்து பேசுவோம்.